தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மாபெரும் புரட்சிகர மாறுதலுக்காக இந்த மண்ணில் இந்த தேர்தல் களத்திலே கூடியிருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடுகளில் ஒன்றாக நம்முடைய தாய்நாடான தமிழ்நாட்டை மாற்றி படைக்க இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், பெண்களுக்கான சம உரிமை, இது எல்லாவற்றிலையும் மேம்பட்டு ஒரு சிறந்த நாடாக நம் தாய்நாடு தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என்னரும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தல் களத்தில் 4 கட்சிகள் போட்டியிடுகிறது. இதிலே எந்த ஒரு தலைவராவது எங்கள் மொழி தமிழ் சிதைந்து அழிந்து விட்டது, அதை மீட்க காக்க போராடுவேன், அதை மீட்பேன், யாராவது பேசுகிறார்களா? என் இனம் உரிமை இழந்து தவிக்கிறது, தாய் நிலத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறது, கல்வி கற்க வாய்ப்பில்லை, கற்றால் வேலை இல்லை, வேலையின்றி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அலைகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பேன் என்று யாராவது பேசுகிறார்களா? இல்லை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன் என்று சொல்ல நாக்கு வருகிறது, வேலை கொடுப்பேன் என்று யாரும் பேசவில்லை. பெண்களுக்கு 1000 2000 என்று சொல்கிறார்கள் ஒழிய இல்லை, இருந்தபடியே என் தாய்மார்கள் 20,000 சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று எந்த மகனாவது பேசுகிறானா என்றால் இல்லை. நீங்கள் பாருங்கள், இழந்த கச்சத்தீவை மீட்பேன், இறந்த காவிரி உரிமை நீரை மீட்பேன், எதையும் பேச மாட்டார்கள். இலவசம் 2000 தருவேன், 2000 தருவேன், 2500 தருவேன், எங்கிருந்து தருவாய் என்ற கேள்வியை இங்கே திரண்டிருக்கிற இனமான பிள்ளைகள், என்னிடமில்லை என் தம்பி தங்கைகள் எழுப்ப வேண்டும். உங்கள் உடன் பிறந்தவன் மட்டும்தான், உங்கள் மகன் மட்டும்தான் சொல்கிறேன், இலவசம் தர மாட்டேன், இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது என் சொந்தங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். நாங்கள் கொடுத்து வாழ்ந்த பரம்பரை, யாரிடத்திலும் கையேந்தி வாழ்ந்த பரம்பரை அல்ல. உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் 3 தான் கட்டணம் இல்லாமல் தருவேன். எதை தருவேன்? அறிவை வளர்க்கும் கல்வியை, ஆகச் சிறந்த கல்வியை. நீ வாழ்கிற பாளையங்கோட்டையிலே, நீ வாழ்கிற திருநெல்வேலியிலே, நீ வாழ்கிற தென்காசியிலே, நீ வாழ்கிற அம்பா சமுத்திரத்திலே, உன் வாழ்விடத்திலேயே சிறந்த கல்வியை தருவேன். 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் தருவேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியை தருவேன். இந்த இத்தனை நாடுகள் உலகில் இருக்கிறது, முதலிடத்தில் கல்வித்தரத்திலே பின்லாந்து இருக்கிறது, அந்த தரத்தை முந்தி தருவேன். தென்கொரியா 2வது இடத்தில் இருக்கிறது, 3வது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த சிங்கப்பூரையும் தாண்டி உன் உடன் பிறந்தவன் சீமான் இந்த நாட்டில் கல்வியை தருவேன், கட்டணமில்லாமல் தருவேன். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் இயற்றி தருவேன். 3 வயதில் உன் மகளையோ மகனையோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சென்று விட வேண்டும். அவன் என்ன படிக்கிறானோ அது நாட்டு பொறுப்பு, நாட்டு செலவு.
அவன் மருத்துவமா பொறியியலரா என்ன படிக்க வேண்டும்? அது ஓடுறானா ஆடுறானா பாடுறானா எதுவானாலும் அரசின் பொறுப்பு. காரணம் அவன் நாட்டின் செல்வம், உன் வீட்டின் செல்வம் அல்ல. பிறகு இது காசு இல்லாமல் தருவேன். பிறகு என்ன தருவேன்? மருத்துவம். யாருக்கு தருவேன்? உனக்கு. எப்படி தருவேன்? வயசான அப்பத்தாவானாலும் ஆத்தாவானாலும் பாளையங்கோட்டில் இருக்க கடைசி பாமர மகனானாலும் இந்த நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கொடுக்கப்படுமோ அதை உனக்கு தருவேன். ₹1 காசு இல்லாமல் தருவேன். நீ இதே ஊரிலே உன் அண்ணன் முதலமைச்சரானால் காவிரி மருத்துவமனையோ அப்பலாவை தேட மாட்டாய். நீ அரசாங்க மருத்துவமனைக்கு வருவாய். சிறந்த காவல்துறை கட்டமைப்பை உருவாக்குவேன். காவல்துறையில் இருக்கிறவன் என் உடன் பிறந்தவன் என்ற உயர்ந்த நோக்கிலே வீர மறவர்களை, வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு வீழும். அதனால் வீரர்கள் வீரம்தான் காக்கும். அந்த வீரர்களை போற்றி பாதுகாப்பேன், மரியாதையாக நடத்துவேன். பாதுகாப்பற்ற சூழல் என் தேசத்தில் இருக்காது. வீட்டை விட்டு நீ வெளியே போனால் நிம்மதியாக வீடு திரும்பலாம். என் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ எந்த அச்சமுமின்றி இருக்கலாம். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவன் இதயத்திலும் உருவாகாது. அருவாளை தூக்கி அடுத்தவனை வெட்டி விடலாம், குத்தி விடலாம் என்கிற சிந்தனையை மூளையில் இருந்து, செல்லிலிருந்து அழித்து விடுவேன். என் பெண் பிள்ளைகளை தொட்டா பாயும் நெஞ்சில தூக்கிடுவேன். ஒரே டாட்டா தான். போயிட்டு வா, டாட்டா கட்டி பிடிச்சி உள்ள வச்சு தண்ட சோறு போடுற ஆட்சியாளன் இல்லை நான். எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனை ஆகக்கூடாது. ஆனால் பெண்களின் மீது வன்புணர்வை செலுத்தி கொலை செய்தால் மரண தண்டனை நடுச்சாலையில் வைத்து சொல்லி சுடுவேன். இவனை சொல்றேன் அப்படின்னு தொட முடியாது, தூக்கி எறிஞ்சுவேன். இதுவரை நீ இப்படி ஒரு ஆட்சியாளனை பார்க்க மாட்டேன். ஏன்? இவனெல்லாம் திருட்டு பையன், இவனெல்லாம் என்னை ஏமாத்த வந்தவன். உன் மகன் தான் இதையெல்லாம் மாற்ற வந்தவன். இவன் உன்னை வைத்து பிழைக்க வந்தவன். உன் மகன் மட்டும்தான் உனக்காக உழைக்க வந்தவன். இவனெல்லாம் பதவிக்காக வந்தவன். நான் மட்டும்தான் உன் உதவிக்காக வந்தவன். இவனெல்லாம் பணத்துக்காக வந்தவன். நான் மட்டும்தான், உன் மகன் மட்டும்தான் நீ பிறந்த இனத்துக்காக வந்தவன். என்னை செதுக்கி களத்துக்கு போ என்று அர்ப்பணித்தவன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெரும் மரம். கல்வி மருத்துவம் தருவேன், படிக்க கல்வி தருவேன், பார்க்க வைத்தியம் தருவேன், மறுபடி குடிக்க தண்ணி தருவேன் காசு இல்லாம, எரிக்க மின்சாரம் தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன், ஆனா தடை இல்லாம தருவேன். எரிக்க சிலிண்டர் தருவேன், தட்டுப்பாடு இல்லாம தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். ஓசி பஸ் ஒழிப்பேன், ஏசி பஸ் கொடுப்பேன், காசு கொடுத்துட்டு போ, காசு கொடுத்துட்டு. கல்வியை கொடுப்பேன், நீ கற்ற கல்விக்கேற்ப வேலையை கொடுப்பேன், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்பேன். அதை வைத்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுப்பேன். நீ சென்னைக்கு வர வேண்டாம், வேலைக்கு எங்கேயுமா வேண்டாம், திருநெல்வேலி டவுனு கூட வர வேண்டாம். நீ பாளையங்கோட்டையிலே நான் வேலை தரேன். எப்படி தாரேன்னு ஓ அண்ணன் சொல்றேன், கொஞ்சம் பாரு. நீங்க பாரு. ஏய் அவனெல்லாம் தலைவனடா, அவனெல்லாம் கட்சி தலைவன். நான் தலைவன் இல்ல. உன் மகன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன், உன் தம்பி, உன் சித்தப்பன், உன் பெரியப்பன், உன் மாமன். நான் உன் உறவடா, உன் ரத்தமடா. என்னை பெற்றவர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் நம் இரத்தவனாக இருக்க வேண்டும். நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம்மின வரலாறு தெரியாதவன் நமக்கு வழிகாட்ட முடியாது. இதை நல்லா கவனிச்சுக்க. புரியுத? இந்த நிலத்தில் எந்த தலைவியானதுரா, எந்த தலைவனையாவது பார்த்து படிக்காம மக்கள் பிரச்சனையை மனசிலிருந்து பேச சொல்ற. நாங்கள் வந்தால் என்ன செய்தோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான், என்ன செய்வோம்ங்கிறதையும் பார்த்து படிப்பான். உன் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்லாதவனுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு ரோட்டில் நிற்கிறியடா. என் உடன் பிறந்தவனே மாறு.
எல்லாத்தையும் பாரு. உன் அண்ணன் 15 வருஷமா பேசுனதை திருப்பி திருப்பி பாரு. இப்ப பாரு எப்படி இந்த நாட்டை உனக்கு பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில், அம்பாசமுத்திரத்தில், நாங்குநேரியில் எப்படி வேலை கொடுப்பேன், தென்காசியில், வாசவநல்லூரில் பாரா எப்படி வேலை கொடுப்பேன் பாரு. உட்கார். வருதா வேற எதுவும் செய்ய காத்திருக்கீங்களா? என்ன உங்க பிரச்சனை? 1 மணி நேரம் கழிச்சு தானே வரேன். அப்ப அது என்ன பண்ணீங்க? என்ன பலமுறை ஆட்சி எப்படி செய்வேன்னு எழுதி எழுதி புத்தகமாக வெளியிட்டேன். இவங்கள மாதிரி இலவச அறிவிப்பு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த கனவுங்கிறது உன் அண்ணனோடது இல்லை, நம் பரம்பரையோடது, நம் முன்னோர்களோடது. நம்ம யார் தெரியுமா? அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மறவர்களின் பிள்ளைகள். இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை வென்று நாட்டை ஆண்டோம். யாரையும் அடிமைப்படுத்தலை. நம்மளை வென்றவன் அடிமைப்படுத்தி ஆண்டான். புரியுதா? நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை பாரு. வெள்ளக்காரன் பீரங்கியும் துப்பாக்கி வச்சுருந்தான். 3 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து சுற்றுவான். துப்பாக்கி 1 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து சுற்றுவான். நம்மகிட்ட வாளும் வேலும் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சண்டைக்கு போனால் செத்துருவோம்னு தெரிஞ்சிச்சு. போராடி செத்தோம். ஏன்? தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்பதால் போய் செத்தோம். புரியுதா? புரியுதா உனக்கு? அந்த பரம்பரையில் வந்தவன் நாம. மண்டிட்டு வாழ்வதற்கு மரணத்தோடு மானத்தோடு மாண்டு போகலாம் என்ற மரபில் வந்தவன் நாம். இன்றைக்கு மானங்கட்டு போய் அரிசி பருப்பு கல்லாடி கொண்டு நிற்கிறோம். இதை மாற்றணும்னு ஒன்று அண்ணன் நினைக்கிறேன். ஏன்? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ நிற்கிற இடத்துல நின்னவன் உடன் பிறந்தவன். எல்லாரையும் பார்த்து இப்படி கைதட்டினேன். ஐயோ ஐயோ, இவர் வந்தா தீந்திராதா, இவர் வந்தா சரி செஞ்சிட மாட்டாரான்னு. செய்யலை. அவ என்ன பண்ணேன்? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, உன் உரிமையை, நம் மண் உரிமையை நானே போராடி பெறுவதுன்னு வந்தேன். என்ன மாதிரியே உணர்வு பெற்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்தார்கள். நான் வந்தேன். இப்போது நீ வந்திருக்கிறாய். நாம் வந்தோம். இந்த மண்ணை வெல்வோம், உயர்ந்த நாடாக மாற்றுவோம். இது எப்படின்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வளர்ச்சிக்கு போயிடும். வேளாண்மையை முன்னிறுத்தி நம் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். ஏன்களு அன்னை ஏன் சொல்றேன்னா, உலகத்தின் தேவை உணவு தேவை தான் உயிர் தேவையா இருக்கு. உணவு இப்போ நம்ம உடுத்திருக்க உடையிலிருந்து எல்லாமே வேளாண்மையிலிருந்து தான் வருது. நீர், சோறு, அரிசி, பருப்பு, காய்கறி, பால், முட்டை, பழம், கிழம் எல்லாமே அதுலேருந்து தான் வருது. அப்போது நிலையான பொருளாதாரம் வேளாண்மையில் தான் இருக்குது. இப்போ கார் இல்லாமல் வாழ்ந்துடலாம், செல்ஃபோன் இல்லாமல் வாழ்ந்துடலாம், டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்துடலாம், சோறு நீர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அப்போது அந்த பொருளாதாரத்திற்கு நாம் போயிடுறோம். நம்ம நாடு என்ன செய்யுது? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. நாம் என்ன செய்கிறோம்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு அரிசி பருப்பு வெங்காயத்தை ஏற்றுமதி செஞ்சிடறோம். இப்போ இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏன் தாய்மை, ஏன் பசுமை? வேளாண்மையை முன்னிறுத்துவதால் பசுமை. தற்சார்பு எங்களை நாங்களே சார்ந்து வாழ்கிறது. எங்களுக்கான உணவு, எங்களுக்கான பால், எங்களுக்கான முட்டை, எங்களுக்கான கறி, எங்களுக்கான நெய், எங்களுக்கான உடை எல்லாமே என் நிலம் தருகிறது. அதனால தற்சார்பு வாழ்க்கை. அரிசிக்கு ரேஷன் கடைக்கு போக வேண்டியதில்லை, முட்டைக்கு எவனும், பாலுக்கு எவனும் போக வேண்டியதில்லை, ஆந்திராவில் குஜராத்தில் வாங்க வேண்டியதில்லை. ஏன்? எனக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன்? நானே தற்சார்பு அடைஞ்சிடுறேன். இந்த பொருளாதாரம் தற்சார்பு, பசுமை பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் என்றால் நம்ம நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா. நம்ம நாடு மேக் இன் இந்தியா. இது எப்படின்னா, ஒரு வாடகை தாய் முறை. கற்பப்பை என்னது, சுமக்கிறது நான், குழந்தை அவனது எடுத்துட்டு போயிடுவான் பெத்தவொன்னே. அப்படித்தான் கொரியன் முதலாளி இங்கே கார் தயாரிப்பான். காரு லேபிள் முத்திரைகளாம் அவனது, ஆனால் வயிறு என்னது, நீர் என்ன. புரியுதா? இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இப்போ ஒரு வாடகை தாய் பிள்ளைய பெற்று கொடுப்பா, மாரில் பால் ஊட்டுவா, மன நிறைவு அடைய மாட்டான்.
பால் ஊட்டினதுக்கு காசு கையில் கொடுப்பில, அந்த காசை வாங்கும்போது சந்தோஷப்படுவான். இப்போ ஒரு தடவை பால் ஊட்டினா நான் 500 ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியை சம்மாம்பா, நன்றிம்பா. அந்த காசு வாங்கும்போது அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் பெத்ததாக இருக்கா பத்தியா, மாரில் பிள்ளை பாலை குடிக்கும் போதே மகிழ்ச்சி அடைவான். இது தாய்மை பொருளாதாரம், அது வாடகை தாய் பொருளாதாரம். இப்போ நாம் முன்னெடுக்கிறது தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் வேளாண்மை ஒரு தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல என்றால், இந்த இங்கே பாரு, கார் செய்கிறது, மோட்டர், அதெல்லாம் தொழில். இது தொழில் அல்ல. ஏன்? நம் தாய் நமக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, பூமி தாய் நமக்கு சோறு ஊட்டுவதும் அப்படி தொழில் அல்ல. அப்போ அது என்னது? நம் பண்பாடு, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய கலாச்சாரம். கலாச்சாரம் சொல்லு, கலாச்சாரம். இந்த சொல்லை எடுத்து போய் தான் வெள்ளைக்காரன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை அக்ரிகல்ச்சர்னா அதை தான் நாம் சொல்கிறோம். அது தொழில் அல்ல, கலாச்சாரம், பண்பாடு என்று. அந்த வேளாண்மையை முன்னிறுத்தி எப்படியெல்லாம் உன்னுடைய வேலை வாய்ப்பை பெருக்குவேன், பொருளாதாரத்தை பெருக்குவேன் என்று அண்ணன் படமாக காட்டுகிறேன். பார், இது ஒவ்வொன்றையும் பார். மாநிலங்களில் ஒன்று இது அமெரிக்கா. நீ அவனா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அந்த அமெரிக்கா என்ன செய்து? அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் ஒன்று ஹவாய் தீவுகள். ஒருபுறம் நெருப்பை கக்கும் எரிமலைகள், மறுபுறம் கரிமச்சத்துக்களே இல்லாத கடினமான பாறைகள். விவசாயமே செய்ய முடியாது என்று நினைக்க தோன்றும் அந்த நிலப்பரப்பில் உலகையே வியக்க வைக்கும் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து 6 மணி நேர பயணத்தில் இருக்கும் பிக் ஐலாண்ட் உழவர் சந்தைக்கு சென்றால் அங்கே தமிழர்களுக்காக ஒரு மாபெரும் பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. உலகச் சந்தையில் பல பில்லியன் டாலர்களை குவித்துக் கொண்டிருக்கும் அந்த பொருள் வேறொன்றுமில்லை, எந்த பராமரிப்புமின்றி நம் வீட்டு முற்றத்தில் வளரும் அதே முருங்கை மரமும் மஞ்சள் செடியும் தான். சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் தமிழர்களே. உலகளாவிய முருங்கை சந்தையின் மதிப்பு வரும் 2033ஆம் ஆண்டிற்குள் 24 பில்லியன் டாலர்களை, அதாவது சுமார் 2 லட்சம் கோடி ரூபாயை எட்டப் போகிறது. இந்த மாபெரும் சந்தையை அமெரிக்கர்கள் எப்படி பிடிக்கிறார்கள்? அவர்கள் முருங்கையை வெறும் இலையாகவோ கச்சா பொருளாகவோ அடிமாட்டு விலைக்கு விற்கவில்லை. அளவை விட தரமே முக்கியம் என அதனை அதிக லாபம் தரும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி உலகிற்கு விற்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவில் உள்ள குலி என்ற ஒரே ஒரு நிறுவனம் நம் முருங்கையை எனர்ஜி பார்களாகவும் பானங்களாகவும் மாற்றி ஆண்டுக்கு 112 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது. முருங்கை விதையிலிருந்து எடுக்கப்படும் பென் ஆயில் இன்று ஐரோப்பிய சந்தைகளில் விலைமதிப்பற்ற அழகு சாதன பொருளாகவும் தோல் சுருக்கத்தை போக்கும் களிமங்களாகவும் பல ஆயிரங்களுக்கு விற்கப்படுகிறது. அது மட்டுமா, முருங்கை இன்று மனிதர்களுக்கு மாத்திரைகளாகவும் கால்நடைகளுக்கு பால் உற்பத்தியை பெருக்கும் மிகச்சிறந்த தீவனமாகவும் மாசடைந்த நீரை சுத்திகரிக்கும் கருவியாகவும், ஏன் எதிர்காலத்தின் பயோடீசலாகவும் உருவெடுத்து உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த முருங்கையும் மஞ்சளும் ஹவாய்க்கு எப்படி சென்றன? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பழந்தமிழர்களின் கடல்வழி வர்த்தகத்தால் பிலிப்பைன்ஸ் வழியே பசிபிக் பெருங்கடலை கடந்து சென்றன. தமிழர்களின் சொல்லான முருங்கைதான் பிலிப்பைன்ஸ் மொழியில் இன்று மலுங்காய் ஆக நிற்கிறது. அதைவிட பெரும் ஆச்சரியம், உயிரற்ற அந்த எரிமலை பாறைகளில் அவர்கள் எப்படி விவசாயம் செய்கிறார்கள்? செயற்கை உரங்களை அவர்கள் தொடுவதில்லை. மீன் கழிவு வடிநீர், கடற்பாசி மற்றும் பயோகார் போன்ற இயற்கை உரங்களை இடுகிறார்கள். இது வேறொன்றுமில்லை, நமது முப்பாட்டன் நம்மாழ்வார் கற்றுக் கொடுத்த அதே பஞ்சகவ்யா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம், மூடாக்கு தத்துவங்கள் தான். மலடான மண்ணை வளமாக்கும் நம் தாத்தா நம்மாழ்வாரின் அறிவியலை அமெரிக்கர்கள் இன்று தங்களின் பெரும் மூலதனமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் முருங்கைக்கே தாயகமான நம் தமிழ்நாட்டின் நிலை என்ன? உலக முருங்கை உற்பத்தியில் 80% நாம் தான் கொடுக்கிறோம். ஆனால் 1 கிலோ முருங்கை தூளை வெறும் 400 ரூபாய்க்கு கச்சா பொருளாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டு நாம் ஏழையாகவே நிற்கிறோம். ஏன் நம்மால் அந்த 2 லட்சம் கோடி சந்தையை பிடிக்க முடியவில்லை? ஏனென்றால் நம் உழவர்களிடம் நவீன தொழில்நுட்பம் இல்லை. அறுவடை செய்த முருங்கையை திறந்த வெளியிலும் தூசியிலும் காய வைப்பதாலும், முறையான சுகாதார கட்டமைப்பு இல்லாததாலும்
நம்மால் உலகத் தரத்திற்கு இணையாக போட்டியிட முடியவில்லை. இந்த நிலையை மாற்றி விவசாயிகளை வாழ வைக்க என்ன செய்திருக்க வேண்டும்? கிராமங்கள் தோறும் அதிநவீன சுகாதாரமான மூடிய உலர்த்திகளையும் தரமான செக்கு இயந்திரங்களையும் அரசே நிறுவித் தந்திருக்க வேண்டும். ஆனால் விளைபொருட்களை உலகத் தரத்தில் மதிப்பு கூட்டி உழவர்களை காக்க வேண்டிய இந்த திராவிட மாடல் அரசு ஊர் முச்சந்தி எல்லாம் டாஸ்மாக் சாராய கடைகளை திறந்து இளைஞர்களை குடிகாரர்களாக்கி நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பல ஆண்டுகளாக தொண்டை கிழிய முழங்கி வருகிறார். முருங்கையை கச்சா பொருளாக கொடுக்காதே, அதை நவீன தொழில்நுட்பத்தில் தரமான எண்ணெயாக, மாத்திரைகளாக, அழகு சாதன பொருட்களாக நம் ஊரிலேயே மதிப்பு கூட்டு. என் நாட்டின் வறுமையை ஒழித்து மாபெரும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவேன் என்று அண்ணன் சொன்னபோது இந்த ஏமாற்று அரசியல்வாதிகள் அவரை கேலி செய்தார்கள். ஆனால் உலக அரசியலையும் 2 லட்சம் கோடி உலக பொருளாதாரத்தின் எதிர்காலத்தையும் முன்கூட்டியே கணித்த தொலைநோக்கு சிந்தனை அண்ணன் சீமானுடையது என்பதற்கு இன்று அமெரிக்காவின் ஹவாய் தீவும் 1000 கோடி லாபமீட்டும் குலி குலி போன்ற நிறுவனங்களுமே ஆகப் பெரும் சாட்சியாக நிற்கின்றன. சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே, அமெரிக்காவில் உள்ள ஒரு சிறு நிறுவனம் நம் முருங்கையை வைத்து 1000 கோடி வர்த்தகத்தை ஆளும் போது முருங்கையை ஈன்றெடுத்த தாய் நிலமான தமிழ்நாடு ஏன் உலகத்தின் முதலாளியாக கூடாது? மண்ணை காக்க, மக்களை வாழ வைக்க, தமிழனை உலகத்தின் முதலாளியாக்க அண்ணன் சீமான் முன்னெடுக்கும் அதிநவீன பசுமை பொருளாதாரம்தான் நமக்கான ஒரே தீர்வு. மாற்றுவோம், அனைத்தையும் மாற்றுவோம். நாம் தமிழர். பியூர் மொரிங்கா பவுடர், பியூர் மொரிங்கா இவர் நம்ம தம்பி அமெரிக்கால இருக்காரு அர்ஜுன், அவர் அந்த கடைக்கே போய் எடுத்து காட்டுறாரு. பவுடர் அப்படின்னு 210 கிராம் இருக்கு. வந்து ஒரு 1500 ரூபாங்க. 210 கிராம் முருங்கை பொடி வந்து அமெரிக்கால 1500 ரூபாய். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் பாருங்க இது. இப்ப பாரு, இப்போ இத வந்து அண்ணன் என்ன சொல்றேன், இந்த முருங்கை மரம் வளர்க்கறது பாளையங்கோட்டையில எனக்கு கடினமான்னு நீ பார்க்கணும். நான் என்ன பண்ணுவேன், என் மக்கள்கிட்ட நிலத்தை வாங்குவேன், அவனையும் கூட்டாளியா பங்குதாரா எடுத்துப்பேன். நிலத்துக்கு எவ்வளவு அதை லாபத்தில் பிரித்து கொடுத்துருவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன்னைய முதலாளி ஆக்கிடுவேன். வேலை செய்யணாடி வேலை செய்யலாம். அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன், அங்கே வேலை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவேன். நான் எவ்வளவு அனுப்பியிருக்கேன், எவ்வளவு டன் எடுத்திருக்கேன் அதை கணக்கிடுறேன். படித்தவன் வெளி மாநில வெளிநாட்டில் சந்தைப்படுத்த படித்தவன், பறிச்சுக்கிட்டு வந்து இங்கே போடுறதுக்கு படிக்காதவன், அது தேவையில்லை. ஆனால் இனி படிக்காதவனே என் நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த நிலையை உருவாக்கிடுவேன். வராடே முருங்கை இது இப்படிதான் உனக்கு பயமா இருக்கு. இண்டஸ்ட்ரிடா, கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க தொழிற்சாலைடா, அங்க வந்து வேலை செய்யடா. நீ பாளையங்கோட்டையில் சைக்கிள் தந்துடுவேன். சைக்கிளில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓட்டி வந்து வேலையை செஞ்சுட்டு மதியம் சாப்பாடு போட்டுருவேன். சாப்பிட்டு வீட்டுக்கு போயிரு, சம்பளத்தை வாங்கிக்க. பிள்ளையை நான் படிக்க வச்சிருவேன், செலவு மிச்சம். ஆத்தாப்புக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் பார்த்துறேன், செலவு மிச்சம். குடிக்க தண்ணி கொடுத்துறேன், செலவு மிச்சம். நானே விவசாயம் பார்த்துறேன், சாப்பாடு கிடைச்சிருது. எதுக்குடா உனக்கு காசு? 10,000 கொடுக்குறேன், செலவு வச்சு காட்டுறான். பிள்ளையை கட்டி கொடுக்க காசு தானே. வரதட்சணைன்னு எவனாவது ஒருத்தன் கேட்டான், அவன் மறு வீட்டுக்கு போக மாட்டான், ஸ்ட்ரைட்டா மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். பார்த்துக்க, சட்டம் போடும். உன் உடன்பிறந்தவன் அரசு சட்டம் போடும். நீ வரதட்சணை கேட்டால், ஒரு பெண்ணை சார்ந்து அவள் கொண்டு வர பொருளிலிருந்து வாழ்வது என்று முடிவெடுத்தால், உண்மையிலேயே நீ மானமுள்ள வீரமுள்ள ஆண்மகனா? கேட்கும் கேட்கும். இங்க பாரு, கேட்கும். என்ன கேட்கும்னா, ஒழுக்கம், நன்னெறி, அறிவு, வீரம், மானம், அறம் எல்லாம் கொண்ட ஒரு ஆண்மகனுக்கு அழகே பெண்மையை பாதுகாப்பது, பெண்மையை போற்றுவதுதான். நீ பொம்பளை கொண்டாடுற காசுல சாப்பிடணும்னு நினைக்கிற. ஒரு சட்டம் கேள்வி கேட்கும், நீ வாழ போவது என் பெண்ணோடவா, அவ கொண்டு வர்ற பொண்ணோடவா? என் பெண்ணே ஒரு தங்கம், வேற எதுக்கு தனியா உனக்கு ஒரு தங்கம்? வாங்கினால் வாங்கினால் புண்ணாகும் உன் அங்கம். சட்டம் எப்படி தொலைச்சு போய் தம்பி.
டவுரி வரதட்சணை வாங்கினான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சத்தானி சத்தானி ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். பாருங்க இது. இப்ப முருங்கை அடுத்து கரும்பு பாரு. ஏன்னா கரும்பு விடவாடா நம்ம ஊர்ல வராது, வருமா வராத சொல்லு. இது என்னன்னு பார்க்கணும்னா, நம்ம கரும்பை பயிரிடுற முறையும் சீனா கரும்பை பயிரிடுற முறையும் பார்த்துக்க. இப்போ நம்ம முறை இருக்குல்ல, அது நல்லா இல்லை, பராமரிக்க கஷ்டமா இருக்கு. இந்த சீனா முறைக்கு போயிடுவோம் பாரு, உனக்கு பிடிக்கும். நவீன எந்திரங்களை உற்பத்தியில பயன்படுத்திக்கிறோம். எங்கெங்க மேன் பவர் வேணுமா அங்க, எங்கெங்க மிஷின் பவர் வேணுமா அது ரெண்டையும் பயன்படுத்திக்கிறோம். புரியுதா? அவனுடைய வேளாண் முறையை பாரு, ரொம்ப எளிதா இருக்கும். நான் எல்லாம் உனக்கு பாரு எப்படி வெடிக்க, எப்படி செய்யறான் பாரு, 2 பக்கம் வெடிக்க விடுறான். தம்பி, இந்த பைத்தியக்கார பயிலெல்லாம் மறந்துரு, இதுவரைக்கும் இந்த ஆட்சியை மறந்துடுறா, இது புதுசு, டே இது வேற, அதை விட்டு தயவு செய்து மறந்துடுறா, டே மறந்து. எப்படி இருக்கு பாரு, பார்க்க எப்படி இருக்கு பாரு, பராமரிக்கிறது எப்படி இருக்கு பாரு. நல்லா உள்ள போகலாம், அப்படி போகலாம், அழகா இருக்கா பாத்தியா, தண்ணி இப்படி பாய்ச்சி விட்டு போயிடலாம், தோகை கிளிக்கவங்க பாரு. அப்படி வரிசையா நடுற ஒரு நட வச்சிருக்கான். இந்த மாதிரி வட்ட வட்டமா நடுறான் பாரு, இங்க பாரு, இப்படி குழிய போட்டுறான், மிஷினை வச்சு போட்டு இது நல்லா இருக்கும் பாரு, இப்படி நட்டுறான் பாரு. இது என்னன்னா, இந்த குழியில தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம்டா தம்பி, சும்மா அப்படி வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு ஊற்றிடலாம். இப்படி இதுக்கு இடையில நடந்து தோகையை கிழிச்சு விட, கரும்புக்கு எல்லாம் வைக்க தீவனம், இது வந்து எளிதாக இருக்கு பாரு. அதே மகசூலை தந்துடும். ஒரு ஏக்கரில் எவ்வளவு டன் கரும்பு வெட்டுவியோ அது அளவுக்கு இது வந்துடும். அப்படிங்கும்போது இந்த பயிரிடுற முறை நல்லா இருக்கு பாரு. எப்படி இருக்கு பாரு, எப்படி கொண்டு வரேன் பாரு, வெட்டி எப்படி எடுத்துட்டு போறான் பார்த்தாடா, அப்படி சும்மா ஒரு பிள்ளை தூக்கிட்டு போற மாதிரி போறாப்புல. நடுறான் பாரு, நீ போய் குனிஞ்சு குனிஞ்சு நட வேண்டியதில்லை, அதுவே நடுது. எப்படி இருக்கு பாரு, பார்க்கவே எவ்வளவு அழகா வரிசையா எப்படி பண்ணியிருக்கான் பாரு. இந்த முறையை பின்பற்றி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் புறம்போக்கு இடம்னு எதுவும் இருக்காது. வெட்டி கரும்பு தொழிற்சாலை, கரும்புல இருந்து உங்க அண்ணன் என்னென்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இதெல்லாம் வேற நாடு, வெளிநாடு. இப்ப நம்ம நாட்டுக்கு வா. இப்ப தமிழ்நாட்டு அரசு, அரசு எப்படி பண்ணுது பாரு, கரும்பை நம்ம எப்படி செய்யறோம் பாரு. வேலை இல்லை நீ சொன்னு வச்சுக்க, வெளுத்து விட்டுருவேன். இப்ப இது நம்ம ஃபேக்டரிடா, நம்மளுடைய தொழிற்சாலைடா, எப்படி இருக்கு பாரா, மேல எல்லாம் சூரிய ஒளி தகடு போட்டுருக்கா, பூரா மின்சாரம் போட்டுருக்க. கரும்பு படிச்சவன் நிற்கிறான் பார்த்தியா, எவ்வளவு டன் சர்க்கரைக்கு போகுது கணக்கிட்டுக்கிட்டு இருப்பான். எஜுகேட்டட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், கணிப்பொறி படித்தவன்லாம் உட்காந்துருப்பான். வெட்டுறதுக்கு படித்தவன் தேவையில்லை. கற்கண்டு சக்கரை தயாரிக்கிறோம்டா, கற்கண்டு சக்கரை தயாரிக்கிறோம். தங்கச்சி தம்பியெல்லாம் நல்லா பாருங்க, தயாரிக்கிறோம். சீனி வெள்ளை சர்க்கரையை ஒழிச்சிடும், இல்லை அதை சாப்பிட்டு தான் தெரியும்னா 2 மடங்கு வரியை விதிச்சிடும். நீ சர்க்கரை நோய் வந்து சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்ட, எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இந்த இந்த வெள்ளத்தினுடைய வடிவத்தை மாத்திரம் அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து நம்ம பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, கருப்பட்டியோ வெள்ளத்தையோ இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கிற வடிவத்தில் அவங்க விரும்பலை. அவங்க இந்த சீனி எப்படி சதுரமா சில இதில் கியூப் மாதிரி வச்சிருப்பான், ஒரு இது மாதிரி வச்சிருப்பான்ல, அந்த மாதிரி கேட்குறான். சின்னதாக கட்டி ஒரு காஃபினா அதில் 2 போட்டுக்கிற மாதிரி.
அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி தயாரித்த அண்ணன் பாலித்தீனை பேன் பண்ணிடுறேன், நெகிழியை பேன் பண்ணிட்டு வாழையில் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதில் இருந்து பை தயாரிக்கிறேன். பிளாஸ்டிக் பை மாதிரி தான் இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளியில் தெரியும், ஆனால் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, மரவள்ளி கிழங்கை வளர்த்து அதுலேருந்து பை தயாரித்து இதை பேக் பண்ணிடுறேன், பொட்டலம் போட்டுறேன். இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை. கரும்புலேருந்து என்ன பண்ணுறேன், எழுதி படிக்கிற தாள் தயாரிச்சிடுறேன். மரத்தை இனிமேல் தாளுக்கு வேணாம், அதை வெட்டுனா கையை 2 வெட்டி தூக்கிறேன். ஆமாம், மரத்தை வெட்டக்கூடாது. தாளை இதிலிருந்து தயாரிக்கிறேன் பாரு எப்படி உங்கள் அண்ணன் தயாரிக்கிறேன். டே நான் பொய் சொல்லலடா, நீ நம்ப மாட்டான் தாண்டா, போட்டு காட்டுறேன். டே நல்லா இருப்பாடா வர்ற. இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை நீ திருநெல்வேலியிலையும் பாளையங்கோட்டையும் இருக்குதுன்னா நீ எதுக்குடா நீ ஊர் தேடி போற? அமெரிக்கா, துபாய், மலேசியா வாசல்ல இருக்கடா அரசாங்க வேலை, நீ இருடா. ஆமா, இந்த வார்த்தால் இதுல எழுது, நீ எவ்வளவு வேணாலும் எழுதிக்க, எழுதி கிழிச்சு குடிச்சிரு. காதல் கவிதையா கூட எழுதுறான், நான் ஒன்றும் கேட்கலாம். காதல் கவிதையா கூட எழுது, மொட்டை கடிதாசி கூட எழுதி போடு. மீட்டோ இப்ப தாள் தயாரிச்சிட்டோமா? இப்ப என்னன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒரே தொழிற்சாலையில் பல அடுக்கு பிரிச்சிடறேன். இந்த தாள் தயாரிக்கிற தொழிற்சாலையில் வேலை, தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலையில் வேலை, சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை வேலை, ஒவ்வொன்றுக்கும் தனி பயிற்சி கொடுத்துருவேன். நானே கொடுத்து இந்த நீ தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு போ, நீ தாள், நீ நாட்டு சர்க்கரை, நீ வெல்லம், உனக்கு புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் பிரித்து ஒரே இண்டஸ்ட்ரியாக இருக்கும்டா, அதில் தனித்தனி ஒரே பள்ளிக்கூடமாக இருக்கும். இது 9ஆப்பு 8ஆப்பு இருக்கிற மாதிரி பிரிச்சிருவேன், பிரித்து கொடுத்துருவேன். இங்கே பாரு, இதில் என்ன பண்ணுறோம், இந்த கரும்பு சக்கரை இருக்குல்லப்பா, அதிலிருந்து சாப்பிட்ற தட்டை தயாரிச்சிடும். எப்படி தயாரிக்குது வர? நோ பிளாஸ்டிக் தட்டு வச்சிருந்தா விழுமெட்டு சொல்லிட்டேன். இது ஒரு இண்டஸ்ட்ரி. இதில் நீ அங்கே டேய் நீ அண்ணனை எப்போ வேணாலும் பார்க்கலாம். இதை இப்போ பாரா எப்படி தமிழ்நாடு அரசு முத்திரையை குத்தி அனுப்புகிறான்டா, பெட்டியில் அடிச்சிட்டான். யாருக்கு வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் அனுப்புவான், எந்த நாட்டுக்கு வேணாலும். யார்? தமிழ்நாட்டு அரசு அனுப்புது. பாப்பா போங்க. எத்தனாலுங்கிறது பெட்ரோலுக்கு நம்ம காத்திருக்கோம்லப்பா. இந்த பெட்ரோலை யார் எடுக்கிறான்னா பிரேசிலுங்கிற நாடு கரும்புலேருந்து எத்தனால் எடுக்குது. இந்த எத்தனாலில் ஓடுற மாதிரி நம்ம கார் வாகனங்களுடைய எந்திரத்தை மாற்றி அமைச்சுக்கிறோம். ஒருவேளை இது அப்படி இல்லைனாலும் இதை வச்சு எரிபொருள் தயாரிச்சுக்கிறோம், மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம். புரியுதா அண்ணன் சொல்கிறது? கரண்ட் தயாரிச்சுக்கிறோம். இந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை இது வேற செக்ஷன். ஒரு இண்டஸ்ட்ரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரியை பெருக்கிக்கிறோம். ஒரு இடத்துல உள்ள போயிட்டீங்கன்னா ஒன் செக்ஷன் தனி. நீங்கள் எத்தனால், நீங்கள் தாள், நீங்கள் தட்டு, நாங்கள் சர்க்கரை, நாங்கள் வெல்லம், பிரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி சீருடை கொடுத்துருவேன், பூட்ஸு தொப்பி எல்லாம். அங்கே வந்து லுங்கி கட்டிக்கிட்டு கங்கி கட்டி அதெல்லாம் கிடையாது. தயாரிக்குது பாரு, பெட்ரோலை தயாரிக்குது. எது இல்லைன்னு நீ வான்னு சொல்லக்கூடாது. அண்ணே என்ன இல்லைன்னு, அண்ணே அரிசி இல்லைன்னு, பருப்பு இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீ குழாய்கள் மூலமாக டேங்கரில் ஏற்றி கொண்டு வரேன், உனக்கு வீட்டுக்கு எரிபொருளுக்கு கொடுத்துருவேன். போங்க. கரும்பு பொருள்கள் என்னென்ன இருக்கு பாரு. வெள்ளத்தின் வடிவை பாரு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. வெள்ளக்கட்டின் வடிவத்தை இப்படி தான் கேட்குறான். இந்த ஓரத்தில் இருக்கு பாரு, அந்த இருக்கு பாருடா கரும்பு சாறு. இதை என்ன பண்ணுறேன், எடுத்து அண்ணன் வந்தவன ரோட்டில் போட்டு கரும்பு சாறு விற்கிறது, இளநீ விற்கிறது, நொங்கு விற்கிறதெல்லாம் தடை பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன், நானே கடை கட்டி கொடுத்துருவேன். அங்கே போய் இந்த பாளையங்கோட்டைனா ஒரு இடம் அரசு ஒதுக்கிடும், திருநெல்வேலினா ஒரு இடம், அம்பாசந்தம்னா அந்தந்த இடத்த அரசு அறிவிக்கும். நீ இந்த கடையில் போனால் நல்ல வேட்டி சட்டை கிடைக்கும், பேண்ட் சட்டை கிடைக்கும் போகிற மாதிரி, இந்த கடையில் போனால் நல்ல தங்கம் கிடைக்கும் மாதிரி, இங்கே போனால் நொங்கு இருந்தலாம், பதநீர் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம், கரும்புச்சாறு குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம். ஏன்னா
தேசிய குடிபானங்களாக அறிவித்து அதை விற்கிற நம் சொந்தங்களுக்கு கடையை கட்டி கொடுத்து மாதம் குறைஞ்ச வாடகையை வாங்கிக்கிறோம். அங்கே குளிரூட்டி போட்டு கொடுத்துரும், மின்விசிறி போட்டு கொடுத்துரும், கழிவறை கட்டி கொடுத்துரும். தெருவில் போட்டு விற்கக்கூடாது. என் உழைப்பை எவனும் உதாசீனப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. கட்டி கொடுத்துருவேன். இந்த கரும்பு சாறு, இந்த கரும்பு பாகு இதையெல்லாம் பதப்படுத்தி வைக்க அந்த தலைநகரிலே சேமிப்பு கிடங்கும் குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த எப்படி பிணத்தை பாதுகாத்து வச்சுருா எத்தனை நாள் ஆனும் அது மாதிரி என் பொருள் கிடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது மாதிரி குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த சேமிப்பு கிடங்கை அண்ணன் வச்சிருவேன். அந்த இடத்துல பல பேருக்கு வேலை. புரியுது? புரியும் உனக்கு. இப்போ கரும்பு பொருள்களை நீ பார்த்துட்ட. இப்போ வாழைக்கு வரேன். வாழை நம்ம ஊரில் விளையுமா இல்லையாடா? பாரா எப்படி போடுறேன் பாரா. வாழைய மிஷின் நட்டுட்டு போது வாரா. டேய் பாரா, என் கூட பிறந்தவனே பாரு. பார்த்துக்க. தலையில் தூக்கலவன். நம்ம வாழைப்படத்தில் தம்பி மாரி செல்வ தலையில் தூக்கலை, ஒரு கம்பியை கட்டி தூக்கிட்டு போகிறான் பாரு. எப்படி நவீனமாக பண்ணுறான் பாரு. இங்கே பாரு பாரா தம்பி, விஞ்ஞானம் எங்கே போயிடுச்சு? இந்த வெட்டி பயிலுக நம்மளை குடிக்க வச்சு குப்பரவில் வைக்கிறானடா இந்த நாய். பாரா வாழையில் 3000 ஏக்கர் வாழை விளைஞ்சா அங்கே போடுறோம்டா இண்டஸ்ட்ரி. பாரா எப்படி இருக்கும் தொழிற்சாலை. மேற்கூரை பாரா வர சூரிய ஒளி தகடு தாண்டா மேற்கூரை. பாரா எப்படி கட்டியிருக்கு தமிழ்நாட்டு அரசு. அணிலுக்கும் சோறு நம்ம தான் போடணும். என்ன பண்றோம்? வாழைக்காயை நம் மக்களின் உணவுக்கு அனுப்பிடுறோம். வெளிமாநிலங்களின் உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சி பேக் பண்ணி அனுப்பிடுறோம். மறுபடி உலகத்தின் உணவு தேவைக்கு சந்தைப்படுத்துகிறோம். மறுபடி வாழைப்பழங்களை இந்த புகை போட்டு அப்படிலாம் பழுக்க இயற்கையில் பழுக்க வச்சு அதெல்லாம் காட்சிப்படுத்துகிறோம். ஒரு துளி நஞ்சு இல்லாமல் நான் விளைய வைக்கிறேன் பாரு அப்படின்னா தான் வாங்குவான். ஏன்னா அவன் பூச்சி மருந்து பயப்படுறான். நான் பாரு ஆர்கானிக் என்னுடையது இயற்கை வேளாண்மை, இயற்கை உரம், ஆடு மாட்டு சாணம், மக்கிய இலைதலை கழிவு, இதில் தான் நான் விளைய வைக்கிறேன் அப்படின்னு காட்டி எப்படி பேக் பண்ணுறான் பாரா. சீக்கிரம் அந்த ஆட்சியை கொண்டு வர 23ஆம் தேதி போடுறேன். இங்க பாரு என்ன பண்றோம்? வாழையிலிருந்து சிப்ஸ், வாழைத்தண்டு, வாழை சிப்ஸ், வறுவல் துண்டுகள் அது தனியாக தயாரிக்கிறோம். வாழைக்காயிலிருந்து தம்பி, இது வாழைப்பழத்திலிருந்து துண்டுகள். வாழைப்பழத்து இன்சுவை இல்லை, இன்சுவை இது இனிக்கும். இந்த சிப்ஸ் வாழைப்பழம் வாழைக்காய் தனித்தனியா, ரெண்டு தனித்தனி செக்ஷன். இந்த பிரிவில் வேலை செய்வேன், இங்கே போக மாட்டேன். 2 பேருக்கும் தனித்தனி சீருடை. உன்னுடைய கதவு உன்னுடைய இது தனித்தனியாக இருக்கும். நீ தொழிற்சாலைக்கு வரும்போது உன் ஐடி கார்டை காட்டிட்டு போய் வேலையை செய்ய வேண்டியதான். மாசமான சம்பளம். நீ குடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் இருக்காது. வெயிட் அண்ட் சி. இந்த வாழையில அப்பம், வாழைப்பழத்திலிருந்து அப்பம் தயாரிக்கிறேன். எச்சி உரும்பார் உனக்கு. அரசு முத்திரையை பாடுறா, அதை பாரு. வாழை அப்பம் முத்திரையை பாடுறா. நம்ம ஐயம் அல்லுவண்டா. இந்த பக்கம் பாரா பனைடா, நம் தேசிய மரம்டா. இந்த பக்கம் பாரா காலைடா, நம்ம உடன் பிறந்தவன்டா, உழவர்களுடைய நண்பன்டா. கீழே பாடுறா நானும் நீம்டா. பாரு தமிழ்நாடு அரசு கிடையாதுடா, தமிழ்நாட்டு அரசு. வாழைப்பழத்திலிருந்து அப்பம் செய்கிறோம். பன் சொல்லப்பா, அதை செய்கிறோம். ஒரு ரசாயனம் கிடையாது, ஒரு நச்சு கிடையாது அதில். ஏன்? நீ தான் செய்கிற, நீயே சாப்பிட்ற, ஓம் பிள்ளைகளுக்காக. எப்படி போகுது வர்ற? எச்சி உருமிடா உலக நாட்டுக்காரனுக்கு தொழிற்சாலை பார்த்து போகுது வர. அப்போ பைத்தியக்காரா, தற்குறி பயில்கிட்ட நாட்டை கொடுத்து எங்களை போட்டியடா வீரர். பைத்தியக்காரா பாரா, இதெல்லாம் உங்க அண்ணன் கத்துனண்டா, உன் கவனத்துக்கு வரலடா.
அதனால படம் பார்த்து கெட்டு போயிட்டே இல்லை தான்டா படம் போட்டு காட்டிக்கிட்டு இது வாரா வாழைப்பூடா. டே வாழைப்பூவிலேருந்து சந்தேகப்படுறா எப்படி கொண்டு வரேன் பாரா, உனக்கு தூய்மையாக கொண்டு வரேன்டா. ஒரு மருந்து தெளிக்கலடா, ஒரு பூச்சி மருந்து ஒன்று கிடையாதுடா. அதிலிருந்து சிப்ஸ் தயாரிக்கிறேன், அதிலிருந்து நூல் வாழைப்பூவை உனக்கு இங்கே பாரு, இதில் இருந்து நூல் எடுக்கிறேன். நூலை எடுத்து என்னென்ன பண்ணுறேன் பாரு, பார்த்துக்கிட்டே இரு. இப்பெல்லாம் அம்பாசமுத்திரத்தில், பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில் தொழிற்சாலை இருந்தால் எப்படி இருக்கும்டா நம்ம நாடு. வேறா நூலை எடுத்து உங்கள் அண்ணன் இதிலிருந்து வேட்டி செய்கிறேன், சேலை செய்கிறேன், பை செய்கிறேன். கொஞ்சம் தான் காட்டுறேன், இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் 10 நாள் இருக்குல்ல, மிச்சத்தையும் காட்டுவேன். ஒன்னு ரோடு ஷோ காட்டுறேன்னு நினைக்கிறியாடா? நூலை எடுக்கிறோம்னா நீ பருத்தியில் இருந்தாடா என் உடல் வந்தவரை நூல் நினச்சிக்கிட்டு இருந்த பாரு. கண்ணுக்கே தெரியாமல் அழிச்சு விட்டாங்கடா நம்மளை. ஏற்றுமதி செய்யறா வாழை நார், வாழையிலிருந்து தட்டுடா தம்பி, தட்டு சாப்பிட்ற தட்டு ரொம்ப சுகாதாரமானது. வாழை இலையில சாப்பிடு, தட்டில் சாப்பிடு, பாக்கு மட்டையில் சாப்பிடு, கரும்பு தட்டில் சாப்பிடு. இதுலேருந்து சட்டை தயாரிக்கிறேன் நூலில். எனக்கு விருதுநகரில் ஒரு அப்பா சட்டையும் என் மனைவி கையலுக்கு ஒரு சேலையும் கொடுத்தாரு. வச்சிருக்கேன் நான் போடாமல், ஏன்னா நீ நம்ப மாட்டாயின்னு வச்சிருக்கேன். ஒரு நாள் காட்டு. இதுலேருந்து பை தயாரிக்கிறேன், உனக்கு ஸ்டைலாக நீ பிடிச்சிட்டு போகலாம். எப்படி இருக்கு பாரு பை. இந்த வாழை பொருள்கள் எல்லாம் மருதம் அங்காடின்னு திறப்பேன். நீ இருக்கிற இடங்கள்ல பாளையங்கோட்டையில், அம்பாசமுத்திரத்தில், திருநெல்வேலியில் திறப்பேன். இந்த நிலமும் வளமும் சார்ந்த வர பொருள்களில் இந்த மருதத்தில் என்னென்ன கிடைக்கும், கிழங்கு, இது காய்கறி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், இது எல்லாம் இங்கே விற்றுருவேன். முல்லை அங்காடின்னு திறப்பேன். ஆடு சார்ந்து, மாடு சார்ந்து, பால், நெய், தயிர், கறி, முட்டை எல்லாம் முல்லை அங்காடியில் கிடைக்கும். எப்படி கடை இருக்குன்னு பாரு நம்ம கடை. இங்கே நீ பல ஆயிரம் பேர் வேலை செய்யலாம்டா. இங்கே படித்தவனுக்கு வேலை கொடுப்பேன்டா. வாழை சார்ந்து அடுத்து யார் வர்றா? தென்னை வராரு. வாழை சார்ந்த பொருட்களை ஒரு தடவை பார்த்துக்கடா என் உடன் பிறந்தவனே. இது எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம். அடுத்து போங்க, தென்னை. தென்னையிலிருந்து என்னென்ன கொண்டு வரோம்னு பாரு. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், தென்னை சார்ந்த தொழிற்சாலை. நீ நெஞ்ச வச்சுக்கிட்டுலாம் ஏற வேண்டாம். எப்படி போற பாரு. டே பாருடா, இப்படி சுவிட்சை தட்டின இந்த மரத்துக்கு போகும், இப்படி தட்டின அப்படி போகும். எல்லாருக்கும் சார்ந்த வேலை இருக்கு. இளநீ போகுது, இளநீருக்கு போகுது. எப்படி பண்ணுது பாரு, எப்படி வெட்டுது பாரு தம்பி. அழகா வெட்டிடா, செதிக்க ஒரு போத்தல் மாதிரி, அது மாதிரி ஆக்கி குடுவை மாதிரி அப்படியே உள்ள அப்படியே கொண்டு போய் பதப்படுத்திடுது. பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பார். இப்படியே போய் இது என்ன பண்ணுறோம், பருவத்துக்கு பயன்படுத்துகிறோம். மீதி எல்லா காலங்களும் என்ன பண்ணுறோம், குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்களை வச்சு அரசு முத்திரையோடு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். எப்போ வேணாலும் உனக்கு தரமான இளநீர் உனக்கு கிடைச்சிடும். இப்போ இது என்ன பண்ணா, தென்னம்பால். என்ன தென்னம்பால் உனக்கு தெரியும்? கல். கல் சீமை சரக்க மூடுறோம், இதை திறக்கிறோம். இது என்ன நாடு தெரியுதாடா? இவன் யாருன்னு தெரியுதா? தாய்லாந்து. இவன் கல் மட்டும் இறக்குறாடா உடன் பிறந்தவனே. தென்னையிலிருந்து பதனியும் இறக்கி கருப்பட்டி செய்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணே எப்படி உனக்கு கருப்பட்டி அவ்வளோ எல்லா நாளும் கிடைக்காது இல்லைண்ணே. இந்த 17 3 மாதம் தானே இருக்கும். இந்த தான் தென்னை இருக்கேன். நான் தான் 3 ஆண்டுகளில் வர தென்னை நாடகங்களை வளர்த்துருவேன். அதுலேருந்து கல் எடுத்துக்கிடுவேன், பதநீர் எடுத்துக்கிடுவேன். புரியுதா? மறுபடி பருவத்தில் காய்ச்சிற வெள்ளத்தை சேமித்து வச்சு உனக்கு எந்த காலத்திலையும் கிடைக்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன். அவன் எப்படி கட்டுறான் பாரு தாய்லாந்தில். எந்தெந்த நாட்டில் இந்த முறைகள் சிறப்பாக இருக்கோ அதை நம்ம பின்பற்றிக்கிறோம்.
நம்ம கலையை மாதிரி மாற்றோம், அவன் குடும்பம் மாதிரி ஒன்று மாற்றான். இது நம்ம கல்லு தான், இது தென்னம்பால். அதை கல்லுன்னு சொல்லக்கூடாது, தென்னம்பால். தென்னம்பால் என்னது? மூலிகை சாறு. தேங்காயை எடுத்துக்கிட்டு நீ ஒன்று இப்படி குத்தி அப்படி குத்தியெல்லாம் உரிக்க வேண்டியதில்ல, நீ சுச்சா போட்டு நில்லு, அது உரிச்சு தரும். எப்படி வெட்டுது பாரு, நீ பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், அது வேலை செய்யும். விளங்குத? நீ இப்படி கடப்பாறை இப்படி மல்லாத்தி போட்டு இப்படி குத்தி அப்படி அது செய்ய, நீ கூட இரு. எப்படி உரிச்சு அனுப்புது பாரு. தேங்காய் பால் தயாரிக்க அனுப்புது. தேங்காய் பால் தயாரிக்க, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம், தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறோம், எல்லாம் தயாரிக்கிறோம். ஒரே தொழிற்சாலைக்கு மல்டி 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 சிறு சிறு இண்டஸ்ட்ரியாக பிரிச்சுக்கிறோம். தேங்காய் பால் தயாரித்து அடைச்சி விற்கிது. பதப்படுத்தி குளிரூட்டப்பட்ட அறையில் வச்சு எப்போ வேணாலும் உனக்கு கிடைக்கும், கெட்டு போகாமல். அந்தந்த நேரத்தில் பயன்படுத்த உனக்கு வேறு மாநிலத்துக்கு உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நம்ம அரசு. எப்படி அடைச்சி தரேன் பாருவானே, பாரா ஒரு போத்தலை அப்படி வாங்கி குடிச்சு நீ போயிட்டே இருக்கலாம். அங்கே தான் அங்காடி வச்சிருவேனே, மருதம் அங்காடியில், தென்னையிலேருந்து கருப்பட்டி. எப்படி இது நம்ம தயாரிக்கலை, இது வர தாய்லாந்து தயாரிக்கிறான். அந்த பாலில் சுண்ணம்பத்தோடனா அதுவும் 15,000. நம்ம பனையிலேருந்து 50 வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், தென்னையிலேருந்து வருது. இந்த வருது பாரு, அவன் காய்ச்சிறான். எடுத்துட்டான் பாரு தென்னங்கருப்பட்டி. எப்படி இந்த அச்சை மாற்றிடுறோம். இதை உலக நாடுகள் விரும்பலை, அந்த வட்டமாக சின்னதாக இருக்கணுன்றான். அப்படி டக்குன்னு ஒரு காஃபியில் போட்டு கலக்கி அப்படி கேட்குறான். இதை உடச்சி கிடைச்சலாம் கஷ்டம்னுன்றான். எனக்கு ஒன்றும் இல்லையே, அச்சை மாற்றிட போகிறேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. இந்த வர நம்ம அக்கா தங்கச்சி எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்கிட்டா எஜுகேஷன் பாரா. பாளையங்கோட்டில் நம்ம அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கு அரசாங்க வேலை இருக்குடா. இங்கே மிட்டாய் தயாரிக்கிறோம்டா, தேங்காய் மிட்டாய். எதையும் கலக்கலை, பாலில் இருந்து மிட்டாய், தேங்காய் மிட்டாய். கொட்டாச்சிக்கு பெரிய மதிப்பு இருக்குடா தம்பி. தேங்காய் கொட்டாச்சி இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய பொருள்களை தயாரிக்கிறான். அகப்பை தயாரிக்கிறான், தேநீர் குடிக்கிற கப்பு தயாரிக்கிறான், குவலை. இந்த வாரம் அச்சை இப்படி கேட்குறான். தேங்காய் மிட்டாய் எதையுமே இந்த சதுர அச்சில் கேட்குறான். என்ன தயாரிக்கிறேன்? தேங்காய் எண்ணெய் இல்லைண்ணே, கேட்காத, நான் தர்றேன் உனக்கு தரமான எண்ணெய். பஞ்சம்னு ஒன்று இல்லடா, பசின்னு ஒன்று இல்லடா. இந்த பைந்தமிழன் ஆட்சியில் பஞ்சம்னு கிடையாது, பசின்னு கிடையாது. தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஊற்றி உனக்கு இதே போத்தல்ல தர்றேன், இதே போத்தல்ல ஒரு 2 லிட்டர் வேணும், இதை விட பெருசாக அடைச்சி தரேன். தேங்காய் நாருப்பா, நாரில் இருந்து பாரு, தேங்காய் நாரை எடுத்துக்கிறோம், கவனிச்சுக்கப்பா, நாரை எடுத்துக்கிறோம். ஒரு இந்த வீணாக்களை நாரை எடுத்து அதே இண்டஸ்ட்ரிக்குள்ள பல பல பிரிவாக இருக்கு. இப்படி போகுதுப்பா, போய் அந்த நூலாக்குது, நூலாக்கி இது மாதிரி கொண்டு வந்துடுது. கொண்டு வந்து இந்த துகளை உதுத்துட்டு, சக்கை இல்லாமல் துகளை உளுத்துட்டு தூய நீர் இது நூலை எடுத்துக்கிறது, தேங்காய் நூலை எடுத்துக்கிறது. பிரித்து பிரித்து உள்ள கொண்டு போகிறோம். போங்க போங்க. இப்போ நார் தயாரிக்கிற செக்ஷன் அதுக்குள்ளே வச்சிடறோம். இந்த மாதிரி சீட்டை போட்டு ஃபால் சீலிங்கை போட்டு மின்விசிறி அல்லது ஏசி போட்டுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இப்போ நார் தயாரிக்கிறோம். இந்த நாரை நம்ம மண்ணுக்கு எவ்வளோ பயன்படுமோ வச்சுக்கிறோம். பிற மாநிலங்களுக்கு கேட்டால் ஏற்றுமதி செஞ்சிடும். அப்படி பேக் பண்ணி அந்நிய நாடுகளுக்கும் கப்பலில் அல்லது விண்ணூர்தியில் ஏற்றுமதி செய்கிறோம். இதை சந்தைப்படுத்த நம்ம பிள்ளைகளுக்கு எம்பிஏ, இந்த எம்எஸ்சி இதெல்லாம் படித்த பிள்ளைகளுக்கு, பிகாம் எம்காம் படித்த பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துறோம். இதில் எத்தனை டன் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோங்கிறது கணக்கெடுக்க சாஃப்ட்வேர் படித்த பிள்ளைகளுக்கு அங்கேயே அறை வச்சு
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் வெளிநாட்டு முதலாளி தான் கொடுக்கணும்ல, உன் சொந்த அண்ணனே வேலை தருவேன் நீங்கள். இப்போ கயிற்று கட்டில் தயாரிக்கிறேன். இந்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் ஒரு கட்டில் 1,00,000 ரூபா, 1,00,000 ரூபா அமெரிக்காவில் இந்த கட்டில், நார்கட்டில். இதை நான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி என் தம்பி அனுப்பியிருந்தான். 60,000 2 லட்சம் வரை கைத்து கட்டில் விற்கப்படுது. இப்போ தெரியுதாடா சந்தை எங்கே இருக்குன்னு பாரு. போ, தென்னை ஓலை நம்ம தட்டி பின்னுறோம், இந்த கூரை போடுறோம் பந்தலுக்கு, கல்யாண பந்தலுக்கு, அது அந்த தட்டி பின்னுற செக்ஷன் தனி. தேங்காய் மட்டைகள் செய்த கைவினை பொருள்கள். கொட்டாச்சின்னு நினச்சிடாதா தம்பி. போங்க. இதெல்லாம் தேங்காய் கொட்டாச்சியில் செஞ்சதுப்பா. இந்த இந்த இதெல்லாம் பாரு, இப்படி விளக்கேற்றுறது, இந்த காசு போட்டு வைக்கிறது, பேனா வைக்கிற குடுவை, அதெல்லாம் இருக்குல்ல, தேங்காய் இந்த தென்னை இதில் பண்ணது. இது தென்னை ஓலையில் செய்த துடப்பம். உனக்கு தெரியும் விளக்கமாறுன்னு சொல்கிறோம், அது பெரிய சந்தானம். இப்போ நம்ம அதை செய்யலை. சீனாவில் இருந்த பிளாஸ்டிக் குச்சியை கக்குசு குச்சுலாம் கழுவ வச்சுக்கிறோம். தொடப்பம்லாம் இல்லை. நம்ம மறுபடியும் விளக்கமாற சந்தைப்படுத்துகிறோம். நம்ம படிக்காத நம்ம அக்கா தங்கச்சியில் மாற அந்த தட்டியை கிழிச்சு கிழிச்சு கட்டான்றோம். இண்டஸ்ட்ரி பாரு, தொடப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு. காலையில் வர வேண்டியது, மதியம் வர வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியது. எவ்வளோ பொருள்களை தயாரித்து அண்ணன் அடிக்கிருக்கேன்னு மட்டும் பாரு. கல் தனி, அது தனி, அதை தனியாக கொண்டு போயிடுறோம். மருதம் அங்காடின்னு தென்னை பொருள்களெல்லாம் கொண்டு போயிடும். இவ்வளவு இருக்குடா பொருளாதாரம், பார்த்துக்க. தென்னை மரத்து பக்கத்திலேயே இண்டஸ்ட்ரி போட்டேன். இங்கேயே நம்ம தொழிற்சாலை கட்டிடும். அப்படி இல்லைன்னா எங்கே தென்னை அடர்த்தியாக இருக்கோ அங்கே வச்சுக்கிறோம். இல்லைன்னா இங்கே வச்சுட்டு அங்கேருந்து மூலப்பொருள்களை எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். இப்போ பனை சார்ந்த தொழிற்சாலைக்கு போகிறோம். நீ பனையில் இப்படி அன்னையார் மாதிரி கூட கட்டையை கட்டி ஏற வேண்டியதில்லை, இப்படி ஏறு. நான் சொல்றவன சொல்றேன். நொங்கு என்ன பண்றேன், தனியா எடுத்து குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு பனையிலிருந்து நமக்கு 840 பொருள்கள் வருது பயன்பாட்டுக்கு. அவளையும் பயன்படுத்தி உலகத்தின் மிகப்பெரிய சந்தையாக மாற்றி உனக்குடைய வறுமை, பசி, பஞ்சம், வேலை இல்லைங்கிற சொல்ல இந்த நிலத்தில் இல்லாத நான் ஒழிக்கிறேன். டேய், கருணாநிதி மகன் இல்லடனா, பிரபாகர மகன். ஐயா கருணாநிதி பேரன் இல்லடா, பூலித்தேவன் பேரன், மருதுபாண்டி பேரன், பாரதியார் பேரன், வாவூசி பேரன், அழகுமுத்துக்கோன் பேரன், சுந்தரலிங்கனார் பேரன்டா, வெள்ளையத்தேவன் பேரன், கட்டப்பொம்மன் பேரன். பார்த்து கவனமா பாரு. நொங்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன் பாரு. டேய், நொங்கு போத்தல் அடைச்சி உனக்கு அப்படியே சின்னதாக நுறுக்கி பதப்படுத்தி பதநீரை சேகரிக்கிறேன். பதநீரை பதப்படுத்தி இப்படி இப்படி அந்த கொஞ்சம் பின்னாடி வாங்க, இந்த மாதிரி பொட்டலத்தில் அடைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி வாங்க. இந்த மாதிரி பேக் பண்ணி அப்படியே பதப்படுத்தப்பட்ட குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு எல்லா காலமும் உனக்கு பதநீர் கொடுப்பேன். எல்லா நாட்டுக்கு இதை அனுப்புவேன். விளங்குதா அண்ணன் சொல்கிறது? இன்னும் வேணா பதநீரில் இளநீரை இந்த சின்ன இளநீர்களை அதை வெட்டி போட்டு தருவேன். அந்த பதநீரில் நொங்க போட்டு பேக் பண்ணி தருவேன். நீ குடிச்சிட்டு ரொம்ப நாள் நல்லா இருக்கா. கருப்பட்டி காய்ச்சலும் பாரா, சின்ன சட்டியில் போட்டுக்கின்றது. சும்மா நில்லது காய்ச்சது பாரு. பைத்தியக்காரா, மாடன் வாழ்றா, உலகத்தின் தலை சிறந்த நாடுறா ஒரு நாடு. பைத்தியக்காரா, டேய், நீ எந்தெந்த நாட்டுக்கு வேலை தேடி போனியோ அந்தந்த நாட்டிலிருந்து பாளையங்கோட்டை, திருநெல்வேலிக்கு, தென்காசிக்கு, அம்பாசமுத்திரத்துக்கும் அன்னை வேலை தேட்டு வர வைக்கிறேன்டா. மீதி போன வழக்கு தானடா. பாரு, பனை ஓலையிலிருந்து விசிறி தயாரிக்கிறேன், கருப்பட்டி தயாரிச்சிட்டேன். பனை ஓலையிலிருந்து விசிறி எப்படி வருது பாரு, ஸ்டைலாக எப்படி வீசிக்கலாம். நீ
நார் தயாரிக்கிறேன். பனையோலை நார், பனை நார், மட்டையிலிருந்து நார். நமக்கு இந்த அடிக்கிறது கொஞ்சம் பச்சை மட்டை வச்சுக்கிறோம், மிச்ச மட்டையை நார் ஆக்கிறோம். புரியுதா? பனையிலிருந்து, கருப்பட்டியிலிருந்து, இந்த பனங்கிழங்குலேருந்து, பழத்திலிருந்துப்பா. பனம்பழத்தை தலைவர் எப்படி பண்ணாருன்னா, பனம்பழத்தை வச்சு அந்த சாரை பூரா பிதுக்கி எடுத்துட்டார். எடுத்துன்னு அந்த சாரை பதப்படுத்தி அழகாக இன்சுவை கட்டி மிட்டாய் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பனம்பழம் எப்படி தித்திப்பாக இருக்கும், அந்த மிட்டாய் அண்ணன் செஞ்சுருக்கேன் பாரு. இந்த பாரு, இந்த போது பார்த்தியா டப்பாவில், இது பனம்பழம் மிட்டாய். பனங்கிழங்கு இருக்குல்ல, இது மரவள்ளி கிழங்க போட்டான். பனங்கிழங்கு என்ன பண்ணுறேன், பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு அரைச்சி மாவாக்கிறேன். அது மைதாவுக்கு பதிலாக, கோதுமைக்கு பதிலாக ஈழத்தில் உடியன் மாவும்பாங்க. இது வந்து ரொம்ப சத்துள்ளது. களியாக சாப்பிட்லாம், தோசையை சாப்பிட்லாம், கூழா கிண்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கருப்பட்டியை பாகா, வெள்ளத்தை பாகா காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். என் மயங்க 2 பேரும் ஆயிலினும் மாவீரனும் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவ்வளோண்டு கம்பு கேழ்வரகுலாம் சத்துனா எவ்வளோ பெரிய பனை. ஒரு கிழங்குங்கிறது ஒரு பனையை சாப்பிட்ற எம்படி சத்து பாரு. மாவு, இது பனங்கிழங்கு மாவு, ஈழத்தில் உடியன் மாவு. நம்ம ஊரில் இந்த மாதிரி பையில் அடைச்சி தந்துடுறேன். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை. இப்போ தமிழ் தேசிய குடிபானம் உனக்கு தெரியும். பதநீர், இளநீர், நொங்கு, பழச்சாறு, கரும்புச்சாறு, அதெல்லாம் சட்டம். இது தமிழ் தேசிய குடிபானம், இது பாரம்பரிய குடிபானம், இது பாரம்பரிய மதுபானம். இதில் கல், சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவ்வையும் நம் பாட்டு அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்கன்னு. அந்த காலத்திலிருந்து நம்மளோட பல ஆயிரம் ஆண்டுகளாக என்னைக்கு வேளாண்மை செய்ய தொடங்கினமோ அன்னையிலிருந்து இந்த பால் இருக்குது. ஒரு துளி ரசாயனம் இல்லாமல் செயற்கை இல்லாது இயற்கை பால். இந்த சீமை சாராயத்தை இவங்க காய்ச்சறதை வந்தவண்ண மூடிட்டு இதை திறந்துடுறேன். அண்ணன் சுடமாட்டான், பொறுமையாரு. கொஞ்ச நாள் அண்ணனை வெள்ளை வை, சுட்டவனை சுடுறேன். இங்கே பாரு, பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு என்று கடையில் திறக்கிறேன். இது வந்து ஓட்கா ரஷ்யாவில் இருக்குது, ஜப்பானில் ஷேக் இருக்குது, இந்த டெகுல்லா இது மெக்சிகோவில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மது இருக்குது. இதில் நீ பனையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், கரும்புலேருந்து ஒயின் தயாரிக்கலாம், திராட்சையிலிருந்து ஒயின் தயாரிக்கலாம், தென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இந்த கல்லையை வேறு வடிவத்துக்கு மாற்றி நீ பருகலாம். எந்த நஞ்சு இருக்காது. ஏன் தயாரிக்கிறது உன் அண்ணன், உன் மகன். அதனால நீ நம்பி அருந்தலாம். இந்த சாராயத்தை குடித்து பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கைகள் கைம்பெண் ஆயிருக்காங்க. கல்லை குடித்து செத்தவன் ஒருவனை சொல், தாலி எடுத்த ஒரு தங்கை அக்காவை சொல். இல்லை, கல் உணவின் ஒரு பகுதி என்றுதான் இந்திய அரசியலமைப்பே சொல்லுது. அதை தான் நம்ம அப்பா நல்லுசாமி நாள்தோறும் பேசி வர்றாரு. கல்லை திறக்கிறோம், கல் திறக்கிறோம். புரியுதா? கவலையே படாது. சங்க இலக்கிய சான்று, தமிழ் தேசியத்தில் கல் ஒரு பானம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை. தாயின் மாரிலிருந்து பால் மகனே, பசுவின் மாரிலிருந்து பால், பத்துகையின் அன்புடன் பிறந்தவனே, பனையின் தென்னையின் மடிவில் இருந்து பால். இவ்வளவுதான். குடி, எவன் குறுக்க வந்தாலும் அடி. இந்த மாதிரி போத்தல அடைச்சு உனக்கு தந்துடுறேன். உழைச்சி கலைச்சி வந்தா குடி. படிக்க போகும்போதெல்லாம் குடிச்சிட்டு தெரியாத. வாசல்லே பச்சை மட்டையோட நிற்பேன். பார்த்துக்க எப்படி பாய் பண்ணி தாரேன் பாரு. தடுக்கு, பனையோலை கூடை, பனையோலை இது மட்டை, பனையோலையில் நார்கட்டில், பனையோலை பொட்டி, பனையோலை பை எல்லாம் உனக்கு செஞ்சு வந்துடுவேன். உன் வாழ்விடத்தில் வேலை ஒன்றும் இல்லை. அப்பா அம்மாலாம் அங்கேருந்து 3-4 மணி நேரம் வேலை செஞ்சு இந்த இவங்க கொடுக்குற 1000-2000 அப்படியே நிற்காம உழைச்சி 2000 வாங்கிட்டு 3000-4000 வாங்கிட்டு பெருமையாக வாழலாம். இந்த சொலகு தயாரிக்குது, பனை சொலகு. போங்க, பனை தொழில் பூங்கா, பனை நாரில் கட்டில். அது கைத்து கட்டில் பார்த்தலப்பா. இப்போ இதில் இன்னும் ஒன்று காட்ட முடியலை இவங்களால். அந்த பனை தென்னை நார் இருக்குல்ல, அது மிகப்பெரிய உரம். ஒவ்வொரு மரம் செடி கொடி வைக்கும்போது வேரில் கொண்டு போய் அந்த விதை, அந்த துகளை எந்திரம் வச்சு தூவிடுவேன் அப்படியே நிலத்தில். ரொம்ப பெரிய உரம். அது எதனாலன்னா, நீரை ஆடு மாட்டு சாணம் போல், மக்கிய இலைதலை கழிவு போல் இந்த தென்னை நார், இந்த பனை சக்கையெல்லாம் நீண்ட கால நீரை உறிஞ்சி அப்படியே வச்சுக்கிறோம். வற்ற விடாது, காய விடாது. அதனால் அது வளமான உரம்.
இந்த தமிழ்நாட்டு அரசு பனை பொருளை நமக்கு எவ்வளவு சந்தை, எவ்வளவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், அது சார்ந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்க. இப்போ பனைப்பொருள் அங்காடி, மருதம் அங்காடி இப்படி உருவாக்கி நீ வாழ்கிற இடத்திலேயே உன் அரசு உனக்கு வேலையை கொடுத்துருது. இது ஒரு பகுதி. இனி நாளை மரவள்ளிக்கிழங்குலேருந்து எப்படி, பருத்தியிலேருந்து எப்படி, ஏற்களஞ்சலிலிருந்து எப்படி, இந்த கத்தாலையிலேருந்து எப்படி, ஆடு மாட்டு பால்லேருந்து எப்படி, இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். இப்போ இதை நீ பார்த்துட்டு போகாமல் அப்படியே பதிவிறக்கி எல்லாருக்கும் கடத்து. வேறு ஊரில் போடுவேன், அதை நீ எடுத்து பாரு. அண்ணன் சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு போட்டினா வரும் யூடியூப்பில். போட்டு காட்டிட்டு அன்னைக்கு மட்டும் படுத்துறாத, விசில் அடிச்சுட்டு எங்கேயும் திரிஞ்சிடாத, தயவு செய்து திரிஞ்சிடாத. நேர வந்து இங்கே வாரு, உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற விவசாய சின்னத்துக்கு வாக்கை செலுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றிரு. வாய்ப்பில்லை, கடைசியா வாய்ப்பில்லை. இங்கே இந்த மண்ணிலே போட்டியிடுகிற உங்கள் உடன் பிறந்தார்கள், என் அன்பு பிள்ளைகள், என் தங்கை தம்பிகளை அறிமுகப்படுத்துகிறேன். தவறாமல் மறக்காமல் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். முதலிலே வாங்க மகனே, வா. இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகன் மருத்துவர் சங்கரநாராயணன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் வெற்றி அடைய வேண்டும். நீங்கள் என் அன்பு சொந்தங்களே, பல காலங்களாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்தீர்கள். அவர்கள் வென்றார்கள், மந்திரியானார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். பிரச்சனையை தவிர எதையுமே அவர்கள் உங்களுக்கு தரவில்லை. இப்போ இருக்கிற நிலை, இந்த கேடுகட்ட வாழ்க்கை நிலை, இந்த ஊழல், லஞ்சம், இந்த சுரண்டல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த சாராயம், இந்த பிச்சைக்கார நிலை, இலவசம், இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் அவர்களுக்கே போடுங்கள். இல்லை, இது மாற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களை தேடுங்கள். என் அன்பு மகனுக்கு நீங்கள் பாளையங்கோட்டையில் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அம்பாசமுத்திரத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி முனைவர் சிவசங்கரன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நாங்குநேரியில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி செல்வம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிறேன். அடுத்ததாக என் அன்பு தங்கை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற சத்யா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, உங்களின் வெற்றி. எங்கள் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். இவ்வளவு நேரம், இவ்வளவு காலங்கள் இந்த மக்கள் மன்றத்திலே உங்கள் முன்னாடியே பேசிக்கொண்டிருந்த உங்கள் அண்ணனை, உங்கள் அன்பு தம்பி தங்கைகளை, உங்கள் உடன் பிறந்தார்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வெளிநடப்பது என்று சொல்லுங்கள். இங்கே அதிகாரத்தை எங்களிடத்தில் தந்துவிட்டு பத்திரமாக நிம்மதியாக வாழுங்கள். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தம்பிகள், என் தங்கைகள் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தன்னந்தனி வீரருன்னு சனம் பேசுதுங்க. அவர் வன்காவிதி மாறும் முன்னு மனம் பேசுதுங்க. அலவி
வீசுது அல வீசுது சீமான் அல வீசுதுங்க வீசுது